பகல்காமில் சுற்றுலா பயணிகள் 28 பேர் மரணத்திற்கு காரணமான தீவிரவாதிகள் ஒருபோதும் தப்ப முடியாது என்று அமித்ஷா கூறியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா சற்று முன்பாக பகல்காமில் தாக்குதல் நடைபெற்ற இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது உள்துறை அமைச்சரிடமிருந்து இந்த பதிவு வெளியாகி இருக்கின்றது. அதன்படி பயங்கரவாதத்தின் முன்பு தேசம் ஒருபோதும் தலைகுனிந்து நிற்காது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமித்ஷா, பகல்காமில் சுற்றுலா பயணிகள் 28 பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு காரணமான தீவிரவாதிகள் ஒருபோதும் தப்ப முடியாது என்று சூளுரைத்திருக்கின்றார். தீவிரவாதிகளுக்கான எச்சரிக்கையாகவும் உள்துறை அமைச்சரிடமிருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. கனத்த இதயத்துடன் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த சம்பவத்திற்கு காரணமான தீவிரவாதிகள் ஒருபோதும் தப்ப முடியாது என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்திய நாடு ஒருபோதும் தலைகுனிந்து நிற்காது என்கின்ற சூளுரையினையும் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கின்றார். இன்று காலை உயிரிழந்து போன அந்த 25க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைவருடைய உடலுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் அந்த தாக்குதல் சம்பவத்தில் காயம்பட்டவர்கள், உயிரிழந்தவருடைய உறவினர்கள், குடும்பத்தார்களை எல்லாம் சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்தார். அதன் பிறகுதான் அங்கிருந்து பகல்காமில் சென்று அங்கே அருகில் இருக்கக்கூடிய அந்த பைசரம் என்ற பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் தாக்குதல் நடைபெற்றது தொடர்பான விவரங்களை அமித்ஷா அவர்கள் கேட்டறிந்தார். என்ஐஏ உள்ளிட்ட உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகளும் அமித்ஷா அவர்களோடு பயணம் செய்து உள்துறை அமைச்சருக்கு அது குறித்த விவரங்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். நேற்று நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஏறக்குறைய 28 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தாக்குதலுக்கு காரணமான யாரும் தப்ப முடியாது என்கின்ற ஒரு எச்சரிக்கை அறிவிப்பினை கொடுத்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒருபோதும் தீவிரவாதத்திற்கு எதிராக தலைகுனிந்து இந்திய நாடு நிற்காது என்கின்ற ஒரு சூளுரையினையும் தெரிவித்திருக்கின்றார். பயங்கரவாதத்தின் முன்பு தேசம் ஒருபோதும் தலைகுனிந்து நிற்காது எனவும், இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமான யாரும் ஒருபோதும் தப்ப முடியாது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் உயிரிழந்தவர்களுடைய உடலுக்கு கனத்த இதயத்துடன் அஞ்சலி செலுத்தியதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதன் தொடர்ச்சியாக உயர் அலுவலர்களுடன், அதாவது ராணுவத்தின் பல்வேறு தளபதிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடியவர்களை தேடக்கூடிய பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன. அவர்களுடைய புகைப்படம், பெயர் விவரம் உள்ளிட்டவை எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராணுவத்தின் மூலமாக அவர்கள் எந்த பகுதியில் ஒளிந்திருக்கின்றார்கள் என்பதை கண்டறிவதற்கான பணிகள் வேகம் எடுத்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தது மட்டுமல்லாமல், பயங்கரவாதத்தின் மூலமாக இந்தியாவில் ஒரு பதற்றத்தை உருவாக்க நினைக்கும் அனைவருக்கும் எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலே தேசம் ஒருபோதும் பயங்கரவாதத்திற்கு முன்பாக தலைகுனிந்து நிற்காது என்று சூளுரைத்திருக்கின்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.